ஆக்டர் சூர்யாவுடைய விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துக்காக ஒரு டீசர் ஒண்ணு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மார்ச் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீசர ரெடி பண்ணிட்டாங்களாமா. அந்த டீசருக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் 44 செகண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அண்ட் அதே மாரி மார்ச் 15ஆம் தேதி இந்த டீசர் ரிலீஸ் ஆகுது இல்லையா? அதே மாரி மார்ச் 19ஆம் தேதி துரந்தர் 2 படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. சோ துரந்தர் 2 படம் வர்ற எல்லா தியேட்டர்லயுமே இந்த டீசர் அட்டாச் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதா சொல்லப்படுதுங்க. சோ சூர்யா ஃபேன்ஸ்க்கு பேக் டு பேக் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. இந்த டீசர் ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த மாதிரி சூர்யா ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. துரந்தர் 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னுமே இந்த படத்து மேல இந்த ஹைப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். சோ ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பக்காவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹன்சானா யாரு, இந்த துரந்தர்னா யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ பாஸ்ட்ல ரன்வீர் சிங்கோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்கிராஜ் சிங் ரங்கா அப்படிங்கறதுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. சோ இவரோட கேரக்டர் என்ன, இவரோட பாஸ்ட் என்ன அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். சோ அது எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா சூப்பரா சொல்ல போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த துரந்தர் 2 படத்துக்கு பாத்தீங்கன்னா பெய்ட் பிரீமியர் ஷோ அப்படிங்கறதுமே பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில மார்ச் 18ஆம் தேதியை பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெய்ட் பிரீமியர் ஷோ அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க. சோ இந்த துரந்தர் 2 படத்தை பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே சென்சார் பண்ணல. காரணம் ஃபைனல் எடிட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சோ அதனால படத்துடைய எக்ஸாக்ட் டியூரேஷன் எவ்வளவு அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஆனா வெளிநாடுகள்லாம் பார்த்தோன்னா படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 55 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. சோ பார்ட் 1 பார்த்தோன்னா 3.5 மணி நேரம் கிட்ட பெரிய படமா தான் வந்திருந்தது. சோ அதே மாதிரி இந்த பார்ட் 2 பார்த்தோன்னா ஒரு பெரிய படமா தான் வரப்போகுது. அதுக்கு 4 மணி நேரம் படமா வராம இருந்தா சரிதாங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி விஜயுடைய ஜாராயன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனல் இந்த படத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைச்சிருக்குங்க. சோ இந்நேரம் அந்த நல்ல செய்தி என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ரிவிஷன் கமிட்டி மார்ச் 9ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ படத்துல சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் எண்டுக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிரும். என்னதான் சர்டிபிகேட் இந்த மாசமே கிடைச்சாலும் படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ ரீசெண்டா நம்ம சொல்லியிருந்தோம் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரத்துல அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்டிஆர் உடைய எஸ்டிஆர் 51 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டர் அசோக் மாருமூர்த்தி இப்ப ரீசெண்டா இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காருங்க. அதாவது இந்த படத்துல சந்தானம் நடிக்க போறாரு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ கண்டிப்பா இந்த படத்துல சந்தானம் நடிக்கிறாரு அப்படிங்கறத அபிஷியலா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம்னா என்ன அதை பேஸ் பண்ண ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டான்ஸ் ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அந்த டான்ஸ் வந்து மாசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோயினி வந்து இன்னும் பிக்ஸ் ஆகல. ஆனா கண்டிப்பா இந்த படத்துல 3 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி இந்த படத்துல இருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அசோக் மாருமுத்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காருங்க. சோ இந்த எஸ்டிஆர் 51 படத்துடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் ஆர் மேல ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ரவி மோகனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் பிலிமான அன் ஆர்டினரி மேன் இந்த படத்துடைய பூஜா செரமோனி பாத்தீங்கன்னா நேத்துக்கு நடந்துச்சு. அதுக்கான ஸ்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவி டீம் நேத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா சீக்கிரமா எடுத்து முடிக்கிற ஒரு ப்ராஜெக்டா தான் பிளான் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தலைவர் 173 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கறத அபிஷியலா மூவி டீம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டில்ஸ்ல ரிலீஸ் பண்ணி இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டான ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ படத்தோட ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஏப்ரல் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ சீக்கிரமா முடிச்சிட்டு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க.